अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदन युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम दुनूबकुम वमन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अलीमा। वक़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नल सिद्क़ यहदी इलल बिर्रि व इन्नल बिर्र यहदी इलल जन्ना। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனுடைய திருநாமத்தால் இந்த பயானை ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இரு லோகத்திற்கும் சர்தாராக வந்த அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வந்த சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் இங்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தின் கிருபையும் நோயில்லாத ஆரோக்கியமான நீண்ட வாழ்க்கையும் குறைவில்லாத அதிகமான செல்வங்களும் பலா முசீபத்துக்கள் விபத்துக்கள் இல்லாத வாழ்க்கை அனைத்தும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய மஹல்லா வாசிகளுக்கும் அல்லாஹு தாலா தந்தல் புரிவானாகவும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்திலிருந்து ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு உண்மையோடு நடந்தார்கள், அவர்களுடைய தோழர்களை எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையை படுத்தி காட்டினார்கள், அதற்கு பின்னால் வந்த சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த தாபியீன்கள் எப்படி உண்மையை உரைத்தார்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியைத்தான் இன்றைய தலைப்பிலே எனக்கு உண்மையை உரைத்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் கூனு மஅஸ் ஸாதிகீன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் உண்மை பேசக்கூடிய நற்குணம் உள்ள மக்களோடு சேர்ந்து வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ஏன் நமக்கு அப்படி கட்டளையிட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை சீராக சிறப்பாக செம்மையாக இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் சொர்க்கத்திற்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் உண்மையாளர்களோடு நாம் இருக்க வேண்டும். அப்படி உண்மையாளர்களோடு நான் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஒரு உலக்குடம் இருக்கின்றன, இரும்பை பழுக்க காய்ச்சி அடிக்கக்கூடிய அந்த இடம். இந்த இடத்திலே ஒருவர் அமர்ந்திருக்கின்றார். ஆனால் அவர் வேலை செய்யவில்லை, எந்த வேலையும் செய்யவில்லை. எப்படி இரும்பை பழுக்க காய்ச்சி அடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றார் அந்த உலக்கடத்தில். ஆனால் அவர் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பூராம் இந்த உலக்குடத்தில் உள்ள அழுக்குகளும் தூசிகளும் துருக்களும் படிந்து அவருடைய ஆடைகள் எல்லாம் அழுக்காகிவிடும். அதுபோல அந்த தூசிகள் எல்லாம் அவருடைய உடலிலே பட்டு அழுக்காகிவிடும். ஆனால் அவர் உலக்குடத்தை வேலை எதுவுமே செய்யவில்லை. உலக்குடத்தில் பக்கத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அதனுடைய தூசிகள் பூரா அவரிடத்திலே படுகின்றன. அதே போல ஒருவர் அத்தர் வியாபாரி, அந்த அத்தர் வியாபாரியோடு ஒரு மனிதர் சென்று கொண்டே இருக்கின்றார். ஆனால் அத்தர் வியாபாரியோடு செல்லக்கூடியவர் அத்தர் வியாபாரம் பார்க்கவில்லை. ஆனால் அந்த அத்தர் வியாபாரி இவருக்கு எதுவும் அத்தரை தடவவில்லை அவருடைய ட்ரெஸ்ஸிலே. இருந்தாலும் கூட அத்தர் வியாபாரியோடு போகும்போது அவருக்கு அந்த அத்தருடைய மனம் இருந்து கொண்டே இருக்கு. இதுபோல்தான் நல்ல மக்களோடு சவகாசங்கள், நண்பர்கள்
நல்ல மக்களோடு இருக்கும்போது அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் நமக்கு வரும். தீய மக்களோடு இருக்கும்போது நாம் தீமையை செய்யாவிட்டாலும் அந்த தீய மனிதனுடைய பழக்கம் நம்முடைய உள்ளத்திலே வந்து நம்மளை இந்த உலகத்திலே நாசப்படுத்தி மறு உலகத்திலே நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடும். நல்ல நண்பர்களோடு சேர்ப்பது இந்த உலகத்தில் நமக்கு வெற்றி ஆகும், மறு உலகத்தில் நமக்கு சொர்க்கத்தை தரக்கூடியதாக இருக்கு என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா திருமறையிலே யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹுவை பயந்து வாழுங்கள், கூனு மா சாதிகி, நல்ல மக்களோடு, நல்லறம் உள்ளவர்களோடு, நல்ல குணங்கள் உள்ளவர்களோடு, உண்மையை பேசக்கூடிய மக்களோடு நீங்கள் சேர்ந்திருங்கள் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்துல இப்படி சொல்லுகின்றான், லியஜிஸியல்லாஹு சாதிகீன பிசிதுகீம் என்பதாக. அல்லாஹு தஆலா அவர்கள் உண்மை பேசக்கூடிய மக்களாக இருப்பதின் காரணமாக, உண்மையாளராக இருப்பதின் காரணமாக அந்த உண்மைக்காக வேண்டிய அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்பதையும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதைத்தான் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உண்மை இருக்கின்றதே, உண்மை அஸ்ஸதுக்கு, உண்மை இருக்கின்றதே யஹ்தி இலல் பிர்ரி, நல்ல விஷயங்களின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். உண்மை பேசக்கூடிய மக்கள் நல்ல விஷயங்களோடு சேர்ந்திருப்பார்கள். இன்னல் பிர்ர, நல்ல செய்திகள் இருக்கின்றதே, நல்ல காரியங்கள் இருக்கின்றதே, யஹ்தி இலல் ஜன்னா, அது சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும். மனிதன் உண்மையை பேசுகின்றான், உண்மையாளர்களோடு இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் நன்மையை செய்துவிட்டான். நன்மையை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும். இன்னல் கிதுப, பொய் இருக்கின்றது, யஹ்தி இலல் ஃபுஜூர, தவறான எண்ணங்கள், தவறான நடவடிக்கைகளின் மீது போய் சேரக்கூடியதாக இருக்கான். இன்னல் ஃபுஜூர, பாவமான காரியங்கள் இருக்கின்றது, யஹ்தி இலன் நார், அவரை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஆக நாம் இரு உலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சிதுக் என்று சொல்லக்கூடிய உண்மை இருக்க வேண்டும். உண்மை இருக்கும் என்று சொன்னால் இரு உலகத்திலும் வெற்றி பெறுவோம். உண்மை இல்லை, பொய் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் இரு உலகத்திலேயுமே நாம் நஷ்டவாதிகளாக ஆகிவிடுவோம் என்பதைத்தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் சொல்லி காட்டி சொல்கின்றார்கள். ஃபஇன்ன சிதுக்க, நிச்சயமாக உண்மை இருக்கின்றதே, துஅமினியத்துன், அது மன நிறைவை தரக்கூடியது. உண்மை பேசக்கூடிய மக்களுக்கு மன நிறைவை எப்போதுமே அந்த உண்மை தரும். இன்னல் கிதுப, பொய் பேசக்கூடிய மக்கள் இருக்கின்றார்களே, ரீபத்துன், அது அவருடைய உள்ளத்தை தடுமாற செய்யக்கூடியதாக இருக்கு என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமாக பிரயோஜனமானதாக இருக்க வேண்டும். தடுமாற்றம் உள்ள வாழ்க்கையை நமக்கு அமையக்கூடாது. ஆக உண்மை பேசுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதே மன நிறைவாக இருக்கும். பொய் பேசும்போது நம்முடைய வாழ்க்கை தடுமாறக்கூடியதாக ஆகிவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதுமே உண்மையை பேசக்கூடிய மக்களாக நாம் அமைய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, எத்தனையோ நோன்பாளிகள் அந்த நோன்பு இருந்த சிரமத்தை தவிர வேற எதையுமே பெற முடியாது. ருப்ப சாயிமின் லைஸலஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூஆ, எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு இருக்கின்றார்கள், பசித்ததை தவிர வேறு எதுவுமே அவர்கள் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நோன்பு வைக்கிறார்னு சொன்னா நன்மைக்காக வேண்டித்தான் நோன்பு வைக்கின்றார். அல்லாஹு தஆலா அந்த நோன்பின் மூலமாக நமக்கு நன்மை தருவான், நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவான், நாளை சொர்க்கத்தை தருவான் என்பதாகத்தான் நம்ம நோன்பு வைக்கின்றோம். ஆனால் அண்ணலம் பெருமானார் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு வைக்கின்றார்கள், நன்மையை பெற முடியாது. எதை பெற முடியும்? அவர்கள் பசியோடு பட்டினியோடு இருந்த அந்த சிரமத்தை தான் பெற முடியும். அதே போல ருப்ப காயிமின், எத்தனையோ நின்று வணங்கக்கூடியவர்கள், லைஸலஹு மின் கியாமி இல்ல ஸஹர, கால் கெடுத்து நின்று வணங்கிய அந்த சிரமத்தை தான் பெற முடியும், நன்மையை பெற முடியாது. மனிதன் விடிய விடிய தொழுகிறது நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி.
அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை உண்டு பண்ண வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நோன்பு வைப்பது, விடிய விடிய தொழுகுவது. ஆனால் நன்மை எதுவுமே அவருக்கு கிடைப்பதில்லை என்று சொன்னால் அந்த நோன்பின் மூலமாக விடிய விடிய நின்று வணங்குவதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையிலே உண்மை இல்லை. உண்மை இல்லாததின் காரணமாக அவர் எவ்வளவுதான் நோன்பு வைத்தாலும் நோன்புடைய நன்மையை பெற முடியாது, விடிய விடிய நின்று தொழுதாலும் தொழுகையுடைய நன்மையை பெற முடியாது. காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையிலே உண்மை இல்லை. அதைத்தான் சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸௌமு ஜுன்னத்துன் மாலம் யுஹர்ரிகுஹா அப்படின்னு சொன்னாங்க. நோன்பு ஒரு கேடயம், கேடயம் மனிதனை சைத்தானிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம். அதை உடைக்காமல் இருக்கும் வரை என்று சொல்லும் போது சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, எதனால் நோன்பு உடைகிறது முறிகிறது என்பதாக கேட்டபோது அவர் பேசக்கூடிய பொய்யின் மூலமாக, புறத்தின் மூலமாக அவருடைய நோன்பு முறிந்து விடுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக பொய் பேசுவதின் காரணமாக, உண்மைக்கு மாற்றமாக அவருடைய வாழ்க்கை இருப்பதின் காரணமாக அவர் நோன்பு வைத்தாலும் சரி, விடிய விடிய நின்று தொழுதாலும் சரி, அவர் நன்மையை பெற முடியாது என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். ஒரு சஹாபி வருகின்றார், அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார். யா ரசூலுல்லாஹ், நான் நல்லவனா கெட்டவனா என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நான் நல்லவனா கெட்டவனா அதை நீங்கள் சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த சஹாபி முறையிடுகின்றார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ நல்லவனா கெட்டவனா என்பதை உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரத்தில் கேட்டால் தான் தெரியும் சொல்றாங்க. நீ உன்னுடைய பக்கத்து வீட்டாரிடத்திலே உண்மையாக நடப்பி என்று சொன்னால், உண்மையாக நடப்பாய் என்று சொன்னால் அவர்கள் சர்டிபிகேட் கொடுக்கும் போது நீ நல்லவன். உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் இவர் எப்போதுமே பொய்யா பேசக்கூடியவர், வாழ்க்கைக்கு மாற்றமா நடக்கக்கூடியவர், எப்போதுமே பொய்யிலே இருந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் நீ கெட்டவன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல ஒரு பெண்மணி நோன்பு வைக்கின்றார், ஃபர்லான நோன்பு, நஃபிலான நோன்பு, மாசத்திலே 13, 14, 15 நோன்பு, எல்லா நோன்பு வைக்கின்றது. அதே போல தொழுகை, எல்லா தொழுகை, அவாஃபில் தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை, இஷ்ராக் தொழுகை, லுஹா தொழுகை, ஃபர்து தொழுகை, எல்லா தொழுகையும் தொழுது கொண்டிருக்கின்றது. அதே போல தான தர்மம் இருக்கின்றது, அள்ளி அள்ளி கொடுக்கின்றது. ஆக இபாதத்திலே அந்த பெண்மணி அதிகமாக செய்கின்றது. தொழுகை எடுத்துக்கொண்டாலும் இபாதத்தில் அதிகம், நோன்பை எடுத்துக்கொண்டாலும் இபாதத்தில் அதிகம், தான தர்மத்தை எடுத்துக்கொண்டாலும் இபாதத்திலே கொடுப்பதிலே அதிகம். ஆனால் அந்த பெண்மணி வாழ்க்கையிலே உண்மை இல்லை. அந்த பெண்மணி பக்கத்து வீட்டுக்காரர், அண்டை வீட்டாரிடத்திலே உண்மையோடு நடப்பதில்லை. இவளை பற்றி நீங்கள் ஒரு தீர்ப்பை சொல்லுங்கள் என்பதாக ஒரு சஹாபி அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது அந்த பெண் நரகவாசி என்பதாக சொன்னார்கள். இவ்வளவுதான் இபாதத்துக்கள் செய்தாலும் கூட உண்மை அந்த பெண்ணிடத்தில் இல்லாததின் காரணமாக நரகத்துக்கு போகக்கூடிய பெண் என்பதாக சொன்னார்கள். அதே போல இன்னொரு பெண்ணை கேட்கப்படுகின்றன. அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார், யா ரசூலுல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கின்றது, ஃபர்லான தொழுகையை தொழுகின்றது, ஃபர்லான நோன்பை ரமலானிலே நோர்க்கின்றது, தன்னால் இயன்ற தான தர்மம் செய்கின்றது. அதிகமாக தான தர்மம் செய்யவில்லை, அதிகமாக நோன்பு இருக்கவில்லை, தொழுகையிலே இபாதத்தை அதிகமாக செய்யவில்லை, எது கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ அதை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரரிடத்திலே உண்மையோடு நடக்கின்றது, பாசத்தோடு நடக்கின்றது, விட்டு கொடுத்து கூட தன்மை அந்த பெண்ணிடத்திலே இருக்கின்றது.
உண்மை உரைக்கின்றது, உண்மையான வாழ்க்கை வாழுகின்றது, இந்த பெண்ணை பற்றி தங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டபோது அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பெண்மணி சொர்க்கத்துக்குரிய பெண்மணி என்பதாக சொன்னார்கள். வாழ்க்கையிலே உண்மை இருக்க வேண்டும். உண்மை இல்லாவிட்டால் வாழ்க்கை நஷ்டத்திலே போய் முடியும். ஆகவேதான் அந்த பெண்மணி எவ்வளவு செல்வாக்குள்ள பெண்மணியாக இருக்கின்றது. தொழுகை அதிகமாக தொழுத பெண்மணி, நோன்பு அதிகமாக வைத்த பெண்மணி, தான தர்மம் அதிகமாக கொடுத்த அந்த பெண்மணி, ஆனால் வாழ்க்கையிலே உண்மை இல்லை, தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரிடத்திலே உண்மையோடு நடக்கவில்லை என்பதற்காக வேண்டி அந்த பெண்மணி நரகத்துக்கு போகின்றன. ஆனால் ஒரு பெண்மணி ஃபர்லான தொழுகை, ஃபர்லான நோன்பு, தன்னால் என்று தான தர்மம் செய்கின்றது, பக்கத்து வீட்டுக்காரரிடத்திலே உண்மையோடு நடக்கின்றது, அந்த பெண்ணி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த பெண்மணியாக ஆக்கிவிடுகின்றன. இதுதான் வாழ்க்கை என்பது. வாழ்க்கையிலே எப்போதுமே உண்மையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அயகூனுல் முஃமினு ஹபானன், ஒரு மூமின் கோழையாக இருப்பாரா, கோழையாக இருப்பாரா, பயந்து நடுங்குவாரா என்பதாக கேட்டபோது வகால நஅம் என்பதாக சொன்னார்கள். ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் கோழையாக இருப்பார், கூட்டத்தை பாணி பயந்துருவார், அவர் கோழையாக இருப்பார். வகீல லஹு, மீண்டும் அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, அயகூனுல் முஃமினு பகீலன், ஒரு மூமின் கஞ்சத்தனம் செய்யக்கூடிய மனிதனாக இருப்பாரா, ஒரு முஸ்லிம் கஞ்சத்தனம் செய்யக்கூடிய மனிதனாக இருப்பாரா? கால நஅம், ஒரு மூமின் ஒரு முஸ்லிம் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவராக இருப்பார். வகீல, மீண்டும் கேட்கப்பட்டது, அயகூனுல் முஃமினு கذாபுன், ஒரு மூமின் பொய் சொல்லக்கூடிய மனிதனாக இருப்பாரா, ஒரு முஸ்லிம் பொய் சொல்லக்கூடிய மனிதனாக இருப்பாரா என்று கேட்கப்பட்ட போது கால லா என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பொய் என்பது அவருடைய வாயிலிருந்து வராது. எந்த முஸ்லிம், எந்த மூமின் பொய் சொல்லுகின்றாரோ அவர் மூமினே கிடையாது என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பொய் எங்கிருந்து வருகின்றதோ, பொய் பேசக்கூடிய வாழ்க்கை இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வராது, அவர்கள் மூமினாக இருக்க முடியாது. மூமினாக இருக்கக்கூடியவர்களால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். பொய் பேசக்கூடியவர்கள் மூமினாக இருக்க முடியாது. ஆகவேதான் நபிகள் பெருமானார் அவர்கள் சொல்லும் போதெல்லாம் சொன்னார்கள், பொய் பேசக்கூடியவர் அவர் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த அடிப்படையிலே தான் சஹாபா பெருமக்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒலி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒலி செய்து வடியக்கூடிய அந்த தண்ணீர், கை முகத்தை கழுகிய அந்த தண்ணீர், அந்த தண்ணீரை சில சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய கையிலே பிடித்து தங்களுடைய முகத்திலேயும் தங்களுடைய உடம்பிலேயும் தடவி கொள்கின்றார்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒலி செய்த அவர்களுடைய மேனியிலிருந்து வடியக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்து பரக்கத்திற்காக வேண்டி தங்களுடைய மேல்களிலே பூசிக்கொள்ளுகின்றார்கள், தங்களுடைய முகத்திலே அந்த தண்ணீரை தடவி கொள்ளுகின்றார்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கின்றீர்கள், இப்படி செய்யுமாறு உங்களை தூண்டியது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க, உங்களை இந்த மாதிரி செய்ய வைக்க தூண்டியது எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்கள் மீது நாங்கள் இருக்கக்கூடிய அந்த பிரியம், ஒரு பாசத்தின் காரணமாக, ஒரு நேசத்தின் காரணமாக உங்களுடைய மேனியிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை எப்படி தடவி கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க. உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த மக்கள் இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களாக என்னையும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பிரியப்படக்கூடியவர்களாக நேசம் வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ, அதுபோல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் யார் மீது நேசப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அப்படிப்பட்ட மக்கள் உண்மையை பேசட்டும். என்ன பிரியப்படணும்னு சொன்னா, ஒலி செய்த தண்ணீரை எடுத்து உங்களுடைய முகத்திலேயும்
உங்களுடைய கைகளிலேயும் பூசுவதல்ல. நீங்கள் என்னை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை வர வேண்டும். உண்மை வந்துவிட்டால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்களை பிரியப்படுவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கின்றான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத்தி வஸ் ஸாபிரீன வஸ் ஸாபிராத்தி. இப்படி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஆண்களும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இபாதத் செய்யக்கூடிய பெண்களும், உண்மையை பேசக்கூடிய ஆண்களும் உண்மையை பேசக்கூடிய பெண்களும், பொறுமையோடு இருக்கக்கூடிய ஆண்களும் பொறுமையோடு இருக்கக்கூடிய பெண்கள், இப்படி அல்லாஹ் தஆலா ஆண்களையும் பெண்களையும் பிரிச்சு சொல்றான். இதில் சொல்லக்கூடியது உண்மையை பேசக்கூடிய ஆண்களும் உண்மையை பேசக்கூடிய பெண்களும். தொழுகைக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வாசகம், அதற்கு பின்னாடி தான் சபரை பற்றி சொல்கின்றான், சாபிரின சாபிராத்துன்னு சொல்லி. அப்போ தொழுகைக்கு அடுத்தபடியாக உண்மையைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான். உண்மையை பேசக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா, மிக பெரிய ஒரு கூலி, மிக பெரிய ஒரு நிஅமத்து, மிக பெரிய ஒரு பரக்கத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான். யாருக்கு? உண்மையை பேசக்கூடிய அந்த பெண்களுக்கும் உண்மையை பேசக்கூடிய அந்த ஆண்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிகமாக பரக்கத்தையும் நிஅமத்தையும் தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டி இன்னும் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ்வை பயப்படுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நீங்க பேசினீங்கன்னு சொன்னா உண்மையான வார்த்தையை பேசுங்க, வார்த்தையில பொய் இருக்கக்கூடாது. கூலு கௌலன் சதீதா, உண்மையே பேசுங்க, உண்மைக்கு மாற்றமா பேசாதீங்க. நீங்கள் உண்மையை பேசுவீர்கள் என்று சொன்னால் இஸ்ஸிலலக்கும் அக்மாலக், நீங்கள் என்ன தொழில் துறையில் இருக்கின்றீர்களோ, விவசாயியா விவசாயத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான், வியாபாரியா வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான், உத்தியோகத்தில் இருக்கின்றீர்களா ப்ரமோஷனை அல்லாஹ் தருவான், உங்களுக்கு கீழே உள்ளவர்கள்லாம் உங்கள் மீது கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்களா அல்லாஹ் ஆக்கி தருவான், உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத் செய்வான். இஸ்ஸிலலக்கும் அக்மாலக், எந்த துறையில் இருக்கின்றீர்களோ அந்த துறை அல்லாஹ் உங்களுக்கு செழிப்பாக்கி வைப்பான். வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். யாருக்கு என்று சொன்னால் சாதிக்கீன சாதிக்கா, உண்மையை பேசக்கூடிய ஆண்கள் உண்மையை பேசக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை வைத்திருக்கின்றான் என்பதை சொல்லி காட்டி அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உண்மையை பேசக்கூடிய வியாபாரி ஒரு உண்மையைத்தான் பேசுறார். நீங்க பார்க்குறோம் பல இடங்கள்ல அசலே இவ்வளவு தாமுங்க, இதுக்கு மேல கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்றாங்க, பொய் பேசுறாங்க. இவ்வளவுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சத்தியம் மட்டும் சொல்றாங்க, ஆனா வேற ஒரு ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனா இங்க எனக்கு அசலே இதுதான், நீங்க அசலை கூட கொடுங்கம்பா. இந்த வியாபாரிகள் இருக்கின்றார்கள், நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள். உண்மையை பேசி நாணயமாக தங்களுடைய சரக்கை விற்கக்கூடிய அந்த வியாபாரி இருக்கின்றாரே, அவர் நாளை நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், ஷஹீதுகளோடு சொர்க்கத்திலே இருப்பார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அத்தாஜிரு, நாணயமான வியாபாரி, தாஜிரு சதுக், உண்மையை பேசக்கூடியவர், சுதூக்குல் அமீன், நாணயமாக உண்மையை பேசி வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரி இருக்கின்றாரே, மஅன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதா, எப்படி இருப்பார் என்று சொன்னால் நாளை சொர்க்கத்திலே நபிமார்களோடு, சுஹதாக்களோடு, சித்தீக்கின்களோடு நாளை சொர்க்கத்திலே இருப்பார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்னா உண்மையே இருக்கணும், வாயிலிருந்து பொய் வரக்கூடாது. ஏனென்று சொன்னா ஈமான
திங்கக்கூடியதாகிரும் பொய். அல் கிதுபு ஏக்குலுல் ஈமான் கமா தாக்குலுன் நாரல் ஹத்தப. உதாரணம் நல்லா சொல்லியிருக்காங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணத்தை பாருங்க. இன்னைக்கு நோம்பு கஞ்சி காய்ச்சுறாங்க அல்லது பிரியாணி போடுறாங்க, ஆக்குறாங்க, விறகு உள்ளதுக்கு வைக்கிறாங்க. விறகு என்ன செய்யறதுன்னா நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுட்டே போயிடும். கடைசியில் பார்த்தோன்னா 100 கிலோ விறகு இருக்குன்னா சாம்பலா போய் 100 கிலோ விறகு சாம்பலா போய் கிடக்கு. டெய்லி நோம்பு கஞ்சி காய்ச்சுறோம், எவ்வளவு விறகு, அந்த விறகு பூரா என்ன செய்யறது, நெருப்பு விறக தின்று விடுது. பிகல் நாயம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கமா தாக்குலுன் நாரல் ஹதப, நெருப்பு எப்படி விறகை தின்கின்றதோ அதுபோல ஒரு மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்களுடைய ஈமானை திங்கக்கூடியது எது என்று சொன்னால் பொய் பேசுவது. வேற எதை கூட நபிகள் பெருமானார் அவர்கள் சொல்லவில்லை. ஈமானை திங்கக்கூடிய ஒரு வஸ்துங்க, ஈமானே இல்லாம ஆக்கிறான். ஈமானை திங்கக்கூடியது எது? கிதுபு, பொய். பொய் பேசுவது ஈமானையே தின்றுவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, எந்த அளவுக்கு அந்த பொய்யை விட்டு தவிர்த்து உண்மையாளர்களாக நாம் ஆகும்போது நம்முடைய ஈமான் பிரகாசிக்கும். எனக்கு உண்மையே பேச தெரியாது, பொய் தான் பேச தெரியும்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய ஈமானுடைய நூரை அந்த பொய் தின்று ஒண்ணுமே செய்யாது, நேர நரகத்துக்கு தான் போகணும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதுமே பொய்யை விட்டு தவிர்ந்து உண்மையின் பக்கமாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க. மார்க்கெட்டுக்கு எப்போதுமே போக மாட்டாங்க நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் சஹாபாக்கள் கூட மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு காய்கறி ஒரு ஏரியாவில் வச்சிருக்காங்க. தானியங்கள், கோதுமை, இந்த மாதிரியா சாப்பிடக்கூடிய வஸ்துகள் ஒவ்வொரு இப்படி வச்சிருக்காங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வியாபாரியை பார்க்குறாங்க, கோதுமை வியாபாரி. அந்த காலத்தில் அவங்க ரொட்டி சுடுறதுக்கு கோதுமையை தான் வாங்கிட்டு போவாங்க. ஒரு குவியல் இருக்கு, கோதுமை குவியல். பார்த்தா கீழே ஈரமாக இருக்கு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, என்ன கீழே ஈரமாக இருக்கு அப்படின்னுட்டு தங்களுடைய ஜிப்பாவுடைய சட்டை கையை தூக்கிட்டு அந்த குவியலுக்குள்ள கையை விடுறாங்க. குவியலுக்குள்ள கையை விட்டு எடுக்கிறாங்க, கை பூரா ஈரமாக இருக்கு. அப்போ அந்த வியாபாரிகிட்ட கேட்குறாங்க, என்ன இது, மேலே காஞ்சிருக்கு கீழே ஈரமாக இருக்கு, என்ன வியாபாரம் பார்க்குறீங்க? பொய் பேசி வியாபாரம் செய்யக்கூடியவர் அவருடைய வியாபாரத்திலே பரக்கத்து எதுவுமே இருக்காது. உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடியவர் நபிமார்களோட சொர்க்கத்தில் இருப்பார். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செய்றீங்களே அப்படின்னு கேட்கிறார். இத முஸ்லிம் ஷரீஃபில் இதனுடைய ஹதீஸ் சொல்றாங்க, மர்ர அலா சுஃபரத்தி தஆமின் ஃபஅத்கல யதஹு ஃபீஹா ஃபநாலத் அஸாபஹு பலலா. தானிய குவியலிலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை விடுகின்றார்கள். கையை விட்டு வெளியிலே எடுக்கின்ற நேரத்திலே கை பூரா ஈரமாக இருக்கின்றன. ஃபகால யா சாஹிபு தாம், ஓ தானியத்துக்கு சொந்தக்காரரே, மா ஹாதா, என்ன இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க? இந்த நடவடிக்கை சரியில்லாத நடவடிக்கையாச்சே, குறைவுள்ளதாக இருக்கின்றது. மக்களுக்கு தெரியணுமே, மேல காஞ்சிருக்கு கீழே உள்ள ஈரமா இருக்கு. அப்ப காஞ்சதை பார்த்து மக்கள் வாங்கிட்டு போயிடுவாங்க, வீட்டிலேயே பார்க்கும்போது ஈரமா இருக்கும். அங்க கேட்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, கால அசாபத்துக்கு சமா யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், நேற்று மழை பெஞ்சிச்சு, மழை பெஞ்சதுல தானியம் பூரா ஈரமாயிருச்சு. ஈரமானது பரவாயில்லை, ஆனா நீங்க என்ன செய்யணும், மேலையும் ஈரத்தை காட்டியிருக்க, மேல காஞ்சதை காட்டி உள்ளே நீங்கள் ஈரத்தை காட்டி விட்டீர்கள், அது தவறு. மன் கஸ்ஸ லைஸ மின்னா, மன் கஸ்ஸ ஃப லைஸ மின்னா.